என் மகனே, என் மகளே, இந்த ஒரு நிமிடம் உன் வாழ்க்கையில் சாதாரண நிமிடம் அல்ல. இந்தச் செய்தியை நீ தற்செயலாக கேட்கவில்லை. நான் உன்னை இங்கே கொண்டு வந்திருக்கிறேன். இந்த ஒரு நிமிடத்தில் நீ எடுக்கும் ஒரு முடிவு உன் எதிர்காலத்தின் திசையை மாற்றும். அதனால் அவசரப்படாமல் அமைதியாக என் குரலை கேள். இன்று நான் உன் இதயத்தோடு பேச விரும்புகிறேன். நீ பல விஷயங்களைப் பற்றி யோசித்துக் கொண்டிருக்கிறாய். என் வாழ்க்கை இப்படியே போய்விடுமா? நான் கனவு கண்ட நாட்கள் ஒருநாள் வருமா? என் ஜெபங்களுக்கு உண்மையிலேயே பதில் கிடைக்குமா? இந்தக் கேள்விகள் உன் மனதை தினமும் சோர்வடையச் செய்கின்றன. சில நேரங்களில் நீ நம்பிக்கையோடு ஜெபிக்கிறாய். சில நேரங்களில் சோர்வோடு அமைதியாக உட்கார்ந்து விடுகிறாய். என்னால் இனிமேல் முடியாது என்று கூட நினைத்திருக்கிறாய். ஆனால் இன்று நான் உன்னிடம் ஒரு உண்மையைச் சொல்கிறேன். ஒரு மனிதனின் எதிர்காலத்தை மாற்றுவது அவருடைய கடந்த காலம் அல்ல, அவன் இன்று எடுக்கும் முடிவுதான். அதனால்தான் இன்று இந்த ஒரு நிமிடத்தை நான் உனக்கு கொடுத்திருக்கிறேன். ஏனென்றால் இந்த நிமிடத்தில் நீ பயத்தையா தேர்ந்தெடுக்கப் போகிறாய்? அல்லது என்னை நம்பப் போகிறாயா? அதுதான் உன் அடுத்த அத்தியாயத்தை எழுதப் போகிறது. நீ இதுவரை பல கதவுகளைத் தட்டியிருக்கலாம். சில கதவுகள் திறக்கவில்லை. சில மனிதர்கள் உன்னை நிராகரித்தார்கள். சில வாய்ப்புகள் உன் கைகளிலிருந்து நழுவிப் போயின. அதனால் எனக்கான நல்ல காலம் வராது என்று உன் மனம் சொல்ல ஆரம்பித்தது. ஆனால் நான் சொல்கிறேன், மனிதர்கள் மூடிய கதவு உன் எதிர்காலத்தின் முடிவு அல்ல. நான் திறக்கப் போகும் கதவை எந்த மனிதனாலும் மூட முடியாது. நீ இன்று பார்க்கிற தோல்வி நாளைய சாட்சிக்கான தயாரிப்பு. நீ இன்று சிந்தும் கண்ணீர் நாளைய சந்தோஷத்தின் விதை. நீ இன்று அனுபவிக்கும் காத்திருப்பு நாளைய ஆசீர்வாதத்தின் பாதை. நீ நினைப்பதை விட நான் உன் வாழ்க்கையில் அதிகமாகச் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறேன். நீ பார்க்க முடியாத இடங்களில் நான் வழிகளை உருவாக்குகிறேன். நீ சந்திக்க வேண்டிய மனிதர்களை நான் ஆயத்தப்படுத்துகிறேன். நீ செல்ல வேண்டிய கதவுகளை நான் திறக்கத் தொடங்கியிருக்கிறேன். அதனால் உன் கண்கள் இன்னும் மாற்றத்தைக் காணவில்லை என்பதற்காக எதுவும் நடக்கவில்லை என்று நினைத்துவிடாதே. ஒரு விவசாயி விதையை விதைத்த உடனே மண்ணைத் தோண்டிப் பார்த்தால் அந்த விதை ஒருபோதும் மரமாகாது. அவன் காத்திருக்கிறான். நம்பிக்கையோடு தண்ணீர் ஊற்றுகிறான். ஒரு நாள் அந்த விதை முளைக்கிறது. அதேபோல் நீ ஜெபித்த விதைகளும் மண்ணுக்குள் உயிர் பெற்றுக் கொண்டிருக்கின்றன. நீ பார்க்காத இடத்தில் நான் வேலை செய்கிறேன். நான் அமைதியாக இருப்பதால் நான் செயல்படவில்லை என்று நினைக்காதே. என் நேரம் மனிதர்களின் நேரம் போல இல்லை. நான் தாமதிப்பதில்லை. சரியான நேரத்தை உருவாக்குகிறேன். இப்போது உன் இதயத்திடம் நான் கேட்கிறேன், இன்னும் ஒரு முறை என்னை முழுமையாக நம்பத் தயாராக இருக்கிறாயா? எல்லா பதில்களும் கிடைக்காமல் இருந்தாலும், எல்லா கதவுகளும் இன்னும் திறக்கப்படாமல் இருந்தாலும், எல்லா கண்ணீரும் இன்னும் நிற்காமல் இருந்தாலும், நீ என்னை நம்புவாயா? ஏனென்றால் விசுவாசம் என்பது எல்லாம் சரியாகிவிட்ட பிறகு வரும் ஒன்று அல்ல. எல்லாம் குழப்பமாக இருந்தாலும் என் தேவன் என்னோடு இருக்கிறார் என்று சொல்வதே உண்மையான விசுவாசம். இன்று உன் வாழ்க்கையின் மிக முக்கியமான நிமிடம் இதுவாக இருக்கலாம். இந்த நிமிடத்தில் நீ எடுக்கும் முடிவு உன் வார்த்தைகளை மாற்றும், உன் எண்ணங்களை மாற்றும், உன் ஜெபத்தை மாற்றும். அதன் மூலம் உன் வாழ்க்கையின் திசையையும் மாற்றும். அதனால் இனி என்னால் முடியாது என்று சொல்லாதே.
என் தேவனோடு எல்லாம் முடியும் என்று சொல்ல ஆரம்பி. இனி நான் தனியாக இருக்கிறேன் என்று நினைக்காதே. நான் உன்னோடு இருக்கிறேன். இனி என் எதிர்காலம் இருளாக இருக்கிறது என்று பயப்படாதே. ஏனென்றால் நான் உனக்கு முன்பாக நடந்து உனக்கான வழியைத் திறந்து கொண்டிருக்கிறேன். இன்று இந்த ஒரு நிமிடத்தில் உன் இதயத்தை முழுவதும் என்னிடம் ஒப்படைத்துவிடு. அதுதான் உன் எதிர்காலத்தை மாற்றும் முதல் முடிவாக இருக்கும். நீ ஒருவேளை இப்போது இப்படிச் சொல்லலாம், ஆண்டவரே, நான் பலமுறை முடிவு எடுத்தேன். பலமுறை புதிதாக ஆரம்பிக்க நினைத்தேன். ஆனால் ஒவ்வொரு முறையும் மீண்டும் அதே இடத்திற்கே வந்துவிட்டேன். அதை நானும் அறிவேன். நீ தோல்வியடைந்ததால் அல்ல, சோர்வடைந்ததால் நின்றுவிட்டாய். மற்றவர்கள் உன்னை புரிந்து கொள்ளாததால் உன் இதயம் உடைந்தது. நீ எதிர்பார்த்தவர்கள் உன்னோடு நிற்காததால் நீ தனிமையை உணர்ந்தாய். ஆனால் இன்று நான் உன்னிடம் சொல்ல வருவது இதுதான். உன் வாழ்க்கையை மாற்றப் போவது உன் பலம் அல்ல, என் பிரசன்னம். நீ என்னை முழுமையாக நம்பும் அந்த ஒரு நிமிடத்திலிருந்து நான் உன் வாழ்க்கையில் புதிய அத்தியாயத்தை எழுத ஆரம்பிக்கிறேன். நான் கடந்த காலத்தை அழைக்க மாட்டேன். ஆனால் கடந்த காலத்தின் காயங்கள் உன் எதிர்காலத்தை ஆள முடியாதபடி உன்னை குணமாக்குவேன். உன்னை காயப்படுத்திய நினைவுகள் இருந்தாலும் அவை இனி உன் வாழ்க்கையை கட்டுப்படுத்தாது. உன்னை ஏமாற்றிய மனிதர்கள் இருந்தாலும் அவர்கள் உன் எதிர்காலத்தை தீர்மானிக்க முடியாது. ஏனென்றால் உன் எதிர்காலம் மனிதர்களின் கைகளில் இல்லை, அது என் கரங்களில் பாதுகாப்பாக இருக்கிறது. நான் திறக்கப் போகும் கதவுகள் உன் தகுதியால் அல்ல, என் கிருபையால் திறக்கப்படும். நான் அனுப்பப் போகும் ஆசீர்வாதங்கள் நீ சம்பாதித்ததற்காக அல்ல, நான் உன்னை நேசிப்பதற்காக வரும். அதனால் இன்று ஒப்பிடுவதை நிறுத்து. மற்றவர்களின் வாழ்க்கையை பார்த்து உன்னை தாழ்த்திக் கொள்ளாதே. அவர்களுக்கு நான் ஒரு பாதையை வைத்திருக்கிறேன். உனக்காக வேறொரு பாதையை வைத்திருக்கிறேன். நீ நடக்க வேண்டிய பாதையில் உனக்காகவே வைத்திருக்கும் ஆசீர்வாதங்கள் இருக்கின்றன. அதனால்தான் தாமதம் வந்தது. ஏனென்றால் தவறான பாதையில் கிடைக்கும் வெற்றியை விட சரியான பாதையில் கிடைக்கும் ஆசீர்வாதமே பெரியது. இப்போது இந்த ஒரு நிமிடத்தில் உன் இதயத்தில் இருந்த பயத்தை என் பாதத்தில் வைத்துவிடு. உன் குற்ற உணர்வை என்னிடம் ஒப்படைத்துவிடு. நான் தகுதியற்றவன், தகுதியற்றவள் என்று நினைப்பதை நிறுத்து. என் அன்பு உன் தகுதியை பார்த்து வரவில்லை. உன்னை நான் என் பிள்ளை என்று அழைத்ததால் வந்தது. நீ விழுந்தாலும் நான் உன்னை தூக்குகிறேன். நீ அழுதாலும் நான் உன் கண்ணீரைத் துடைக்கிறேன். நீ வழி தெரியாமல் நின்றாலும் நான் உனக்கு முன்பாக நடக்கிறேன். அதனால் இனிமேல் ஒவ்வொரு காலையும் இப்படிச் சொல்லு, இன்று என் வாழ்க்கையில் தேவன் ஒரு நல்ல காரியத்தைச் செய்கிறார். ஒவ்வொரு இரவும் இப்படிச் சொல்லு, என் எதிர்காலம் தேவனுடைய கரங்களில் பாதுகாப்பாக இருக்கிறது. இந்த 2 வார்த்தைகளும் உன் இதயத்தில் நம்பிக்கையை வளர்க்கும். நம்பிக்கை வளரும்போது பயம் மெதுவாக மறைந்து போகும். சமாதானம் உன் உள்ளத்தை நிரப்பும். அந்த சமாதானத்தில்தான் நான் உன்னை நடத்தப் போகிறேன். ஒரு நாள் இன்று நீ எடுத்த இந்த ஒரு முடிவை நினைத்து நீயே ஆச்சரியப்படுவாய். அன்று நான் கைவிடாமல் இருந்ததால்தான் இன்று இந்த ஆசீர்வாதத்தை பார்க்கிறேன் என்று நீ சொல்லுவாய். அப்போது உன் வாழ்க்கையே மற்றவர்களுக்கு ஒரு சாட்சியாக மாறும். இப்போது உனக்காக நான் ஜெபிக்கிறேன். பரலோக பிதாவே,
இந்தச் செய்தியை கேட்கும் உம்முடைய அன்பான மகனையும் மகளையும் உம்முடைய கரங்களில் ஒப்படைக்கிறேன். இன்று அவர்கள் எடுத்த இந்த ஒரு முடிவு, அவர்களுடைய வாழ்க்கையை உம்மை நோக்கி திருப்பும் ஒரு பரிசுத்தமான தொடக்கமாக இருக்கட்டும். அவர்களுடைய மனதில் இருக்கும் பயத்தை நீக்கி, அதற்கு பதிலாக அசைக்க முடியாத விசுவாசத்தை அளியும். கடந்த கால தோல்விகளின் நினைவிலிருந்து அவர்களை விடுவியும். உடைந்த இதயங்களை சுகமாக்கும். கண்ணீரை நம்பிக்கையாக மாற்றும். குழப்பமான பாதைகளில் தெளிவை அளியும். மூடிய கதவுகளுக்கு பதிலாக உம்முடைய சித்தத்தின்படி புதிய கதவுகளை திறக்கும். வேலை தேடுகிறவர்களுக்கு நல்ல வாய்ப்புகளை அருளும். குடும்பங்களில் அன்பையும் ஒற்றுமையையும் மீட்டெடுக்கும். நோயினால் வாடுகிறவர்களை உம்முடைய வல்லமையால் தொட்டு சுகமாக்கும். பொருளாதாரச் சுமையில் இருப்பவர்களுக்கு தேவையான உதவியை அனுப்பும். அவர்களுடைய ஒவ்வொரு நாளும் உம்முடைய சமாதானத்தாலும் கிருபையாலும் நிரம்பட்டும். அவர்கள் வாழ்க்கையை பார்த்து, இது தேவன் செய்த காரியம் என்று பலர் சாட்சியாகச் சொல்லும் நாளை விரைவில் காணச் செய்யும். இதையெல்லாம் எங்கள் ஆண்டவரும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஆமென். நினைவில் வைத்துக்கொள், இந்த ஒரு நிமிடம் வீணாகப் போகவில்லை. இன்று நீ என்னை நம்பி எடுத்த இந்த ஒரு முடிவு, உன் எதிர்காலத்தின் கதவை திறக்கும் முதல் அடியாக மாறும். தைரியமாக இரு. நம்பிக்கையை விடாதே. நான் எப்போதும் உன்னோடு இருக்கிறேன்.